ஐயாவுக்கு வந்து 59 ஏஜ் ஆகுது. அவங்க டயபெட்டிக் பேஷண்ட். அவங்க வந்து செஸ்ட் பெயினோட ஒரு அட்டாக்கோட வந்தாங்க. வந்தவுடனே அவங்களுக்கு ஏஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்ணிவிட்டு ஏஞ்சியோகிராம் பண்ணோம். ஏஞ்சியோகிராமில் என்னென்னா எல்ஏடி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய இரத்த குழாய் ஆஸ்டியம் அதனுடைய ஆரம்பத்தில் 60 to 70% அடப்பு இருந்துச்சு. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 60 to 70% அடப்பு ஆரம்பத்திலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டென்டிங் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமான இதில் இருக்குது, நிறையா ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணோன்னா அவங்ககிட்ட கவுன்சில் பண்ணிவிட்டு அவங்க சம்மதத்தோட ஓசிடி என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு ஆப்டிக்கல் கோஹெரன்ஸ் டோமோகிராஃபிங்கிற அந்த இது மூலம் டெக்னாலஜி மூலமாக இருதய இரத்த குழாய்க்குள்ள இன்ஃப்ராரெட் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் படிவுகள் இருந்துச்சு. ஆனால் ஆப்வியஸாக பிளாக் ரப்சர் மாதிரி இல்லை. பட் ஆனால் 60 to 70% அடப்பாக இருந்தாலும் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த இரத்த குழாயினுடைய உள்பக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஏரியா 5.9 cm² இருந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு நிறைய ஏரியா இருக்குன்னா கண் பார்வையில் அது 70% தெரிஞ்சாலுமே நாம் பார்க்குறது வந்து 2 டைமென்ஷனல் தான் ஏஞ்சியோகிராமில். பட் ஓசிடி வந்து 3 டைமென்ஷனலாக உள்ளுக்குள்ளே கேப்சர் பண்ணி காட்டுறனால நம்ம ஏரியா போதுமானதாக இருக்கனால அது ஃப்ளோ லிமிட்டிங் கிடையாது. அதாவது ரத்தத்தை தடப்படாது. ஸோ ரத்தம் தடப்படாத ஒரு இதுக்குள்ளே நம்ம வந்து அதை ஃபர்தர் விரிவாக்கிறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு மருத்துவ ஆய்வுகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது. ஃப்ளோ லிமிட்டிங் ஸ்டெனோசிஸ், ரத்தத்தை ஓட்டத்தை தடப்படக்கூடிய சுருக்கங்களை மட்டும்தான் ஸ்டென்டிங் பண்ணுறதில்ல பெனிஃபிட் இருக்கும், இல்லை பைபாஸ் பண்ணுறதுனால பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு எல்லா ஸ்டடீஸும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு 5.9 cm² இருந்தனால அவங்களுக்கு ஸ்டென்டிங் தேவையில்லை, மெடிசின்ஸ் வச்சு நல்லா குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி டிஃபர்ட் ஸ்டென்டிங் அண்ட் அவர் மெடிசின்ஸில் இருக்கிறாங்க. நெஞ்சு வலின்னு வந்தேன், கடுமையாக இருந்துச்சு வலி. அவர் ஐயா ஆஸ்பத்திரிக்கு வந்தாக்கள் எல்லாம் நல்லபடியாக பார்த்தாங்க. இப்போ கொஞ்சம் நல்லபடியாக இருக்கு ஐயா. எனக்கு கடையநல்லூர் தென்காசி. இப்போ மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன், எந்த குறவும் இல்லை, நல்லா இருக்குது. இங்கே வேலை செய்ய எல்லாருமே நல்லா ஒத்துழைச்சாப்புல, அதனால் இப்போ நல்லா இருக்கேன் ஐயா. சரியா, நன்றியா.